Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Thunk3D அப்படிங்கிற ஒரு 3D ஸ்கேனரை பற்றி பார்க்க போகிறோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா VFX எஃபெக்ட்ஸ் இல்லை மோஷன் கேப்சர் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ விஎஃப்எக்ஸ்னால் என்ன? இன்றைக்கி எல்லா இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், வீடியோ கேம் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இந்த விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது. கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயத்தை கூட நீங்கள் ரியல் டைமில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபிலிமில் உங்களுக்கு கொண்டு வருவாங்க. சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் மூலமாக உங்களுக்கு கொண்டு வருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ். ஒரு விஷயம் இல்லை, பட் அதை இருக்கிற மாதிரி காமிக்கணும், பட் அதை கற்பனைக்கு எட்டாமல் ஏதோ ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு கொண்டு ரியல் டைமாக உங்களுக்கு ரியலாக காமிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த விஎஃப்எக்ஸ். ரெண்டாவது மோஷன் கேப்சர். இந்த மோஷன் கேப்சர் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் கேம் இருக்குது, FIFA கேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த FIFA கேமில் ரொனால்டோ இருக்காரு. அந்த ரொனால்டோக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மூவ்ஸ் அவருக்கு மட்டும்தான் வரும், வேறு யாருக்குமே வராது. ரொனால்டோடைய மூவ்ஸ் நமக்கு வருமா? நமக்கு கண்டிப்பாக வராது. பிகாஸ் அவருடைய இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ் தனியாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த FIFA கேம்ஸ் இருக்குல்ல, அந்த EA கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னே ஒரு சில டெக்னாலஜி வச்சிருப்பாங்க, இந்த மோஷன் கேப்சர் டெக்னாலஜி. அவங்க இந்த ரொனால்டோவுக்கு அந்த டிவைஸஸ் செட் பண்ணிவிட்டு அவங்களுடைய மூவ்ஸ் எல்லாமே கேப்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது கேமிங்கில் மட்டும்தான் அப்படின்னா ஃபிலிம்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய கொண்டு வருவாங்க. இப்போ பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் எடுத்துக்கோங்க, ஈவன் அவெஞ்சர்ஸ் எடுத்துக்கோங்க, அயன்மேன் எடுத்துக்கோங்க, இந்த ஹல்க் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு ஃபிலிம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மோஷன் கேப்சர் டெக்னாலஜி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரியலாக மூவ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ரியல் டைமில் மூவ் பண்ணுவாங்க, பட் அதை அப்படியே மோஷன் கேப்சர் வழியாக கேப்சர் பண்ணிவிட்டு அது கம்ப்யூட்டருக்குள்ளே கொண்டு வந்து தென் அது கேமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை நம்ம மார்க்கெட்டில் விட்டுறாங்க. இதுக்காகவே என்ன பண்ணுறாங்க, EA கேம்ஸ் பார்த்தீங்கன்னா பல கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது Ubisoft Assassin's Creed கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பல கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் Far Cry சீரிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கால் ஆஃப் டியூட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் Ubisoft அவதார் கேம்ஸ் கூட ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி கேம்ஸ்க்காக கொண்டு வரது எல்லாமே இந்த மோஷன் கேப்சர். இந்த மோஷன் கேப்சர் ப்ளஸ் விஎஃப்எக்ஸ் இந்த ரெண்டுமே நம்ம ஒரு ஃபீல்டுக்குள்ளே டெக்னாலஜிக்குள்ளே கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி டிவைசஸ் டெக்னாலஜிஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம பார்த்தோம் தெரியுங்களா 3D ஸ்கேனர். அந்த 3D ஸ்கேனர்னா என்ன? இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இல்லை நானே இருக்குது அப்படின்னா என்ன நீங்கள் மொத்தமாக ஸ்கேன் பண்ணிவிட்டு என்னுடைய மொத்த உருவத்தையும் நீங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே கொண்டு வந்து அதை நீங்கள் கேமிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வரலாம். கேமிங் இண்டஸ்ட்ரியோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரையும் கொண்டு வரலாம். அதில் நிறைய விதமான ஸ்கேனர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ ஸ்கேனர்ஸ் நம்ம பார்க்கலாம். என்னென்னா லேசர் பேஸ்டு ஸ்கேனர்ஸ். இந்த லேசர் பேஸ்ட் ஸ்கேனர்ஸ் அந்த சர்ஃபேஸை ஸ்கேன் பண்ணுறதுக்கு கீழே தரையை அந்த மாதிரி இது புல் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை ஸ்கேன் பண்ணுறது இந்த லேசர் பேஸ்டு ஸ்கேனர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த லாங் டேர்ம் ஸ்கேனர்ஸ். இப்போ ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ஒரு கார் இருக்குது, அந்த காரை நான் மொத்தமாக ஸ்கேன் பண்ணணும், அந்த ஸ்கேன் பண்ணி மொத்தமாக நான் கேமிங்குள்ளே கொண்டு வரணும், அந்த ஸ்கேனர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர். இந்த ப்ரொஜெக்டர் என்னன்னா, இப்போ ஒரு ட்ரைபாட் இருக்குது, அது மேலே நான் வச்சுட்டு அது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேன் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராமெட்ரி அப்படிங்கிற ஒரு ஸ்கேனர்ஸ் இருக்குது. இந்த ஃபோட்டோகிராமெட்ரி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 10 ஃபோட்டோஸ் எடுக்கிறேன், அந்த 10 ஃபோட்டோஸையும் நான் என்ன பண்ணுறேன், சிஸ்டமில் வச்சு அதை 3D ஆப்ஜெக்ட்டை கன்வெர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு கேம்ஸாக எடுத்துக்கிட்டு ஒரு கேம்ஸ்குள்ளே கொண்டு வரதுக்கோ இல்லை ஒரு ஃபிலிம்ஸில் கொண்டு வரதுக்கோ இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பார்க்குறது என்னென்னா Thunk3D Archer S அப்படிங்கிற ஸ்கேனர். இது ஒரு ஹேண்ட் ஹெல்டு ஸ்கேனர். இந்த ஹேண்ட் ஹெல்டு ஸ்கேனர் என்ன பண்ணும் அப்படின்னா, பார்க்க நம்ம கையில் இந்த டிவைஸ் இருக்கும், அந்த டிவைஸை வச்சுட்டு இப்போ என்கிட்ட ஒரு ஜாய்ஸ்டிக் இருக்குது, இந்த வாட்ச் இருக்குது அப்படின்னா அந்த டிவைஸை வச்சு நான் இப்படி ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை நான் ஸ்கேன் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரில் கேப்சர் பண்ணிப்பாங்க. கேப்சர் பண்ணிவிட்டு அதை ஒரு ஃபிலிம்ஸ்குள்ளே கொண்டு வரதுக்கோ இல்லை ஒரு கேம்ஸ்குள்ளே கொண்டு வரதுக்கோ அந்த ஆப்ஜெக்ட்டை கொண்டு வரதுக்கு மோஷன் கேப்சர் வழியாவோ இல்லை ஒரு விஎஃப்எக்ஸ் வழியாவோ கொண்டு வரதுக்கு அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ எதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே கண்டிப்பாக, ஏன்னா இப்போ நான் ஒரு கேம் டெவலப் பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். GTA கேம் எடுத்துக்கோங்க. GTA கேம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆடி இருப்பீங்க. அதில் மைக்கேல், ட்ரெவர், ஃப்ராங்க்லின் அப்படிங்கிற ஒரு 3 பர்சன்ஸ் இருப்பாங்க. 3மே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ஸ் அந்த நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் தான் பண்ணுவாங்க. அந்த கேமில் வர ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுமே பண்ணுறது யாருன்னா ஒரு பர்சன் தான். அந்த பர்சன் மோஷன் கேப்சர் அவங்களை கேப்சர் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸை டோட்டலாக கொண்டு கேம்ஸ்க்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஃபியூச்சரில் டோட்டலாகவே இந்த டெக்னாலஜி தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஈவன் ரெடி பிளேயர் 1 அப்படிங்கிற ஒரு படமும் இருக்குது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த கேமிங் செக்டார்ஸும் சரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸும் சரி, மொத்தமே அந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால என்ன ஃபியூச்சர் யூஸ் அப்படின்னா, கண்டிப்பாக இன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பார்க்குற ஒவ்வொரு ஃபிலிம்ஸ்லையுமே இந்த விஎஃப்எக்ஸும் சரி, மோஷன் கேப்சர்ஸும் சரி, 3D அனிமேஷன்ஸும் சரி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி டிவைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாலேஜ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இன் ஃபியூச்சரில் கண்டிப்பாக இப்போ எப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஃபியூச்சரில் இந்த மாதிரி டிவைஸும் நம்ம கையில் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிவைசஸை பற்றி டெக்னாலஜியை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா? மறக்காமல் சைபர் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.